இப்ப இந்த காட்சியில் என்னென்ன சயின்ஸ் இருக்கு, என்னென்ன குறியீடுகள் இருக்கு? அந்த கீழே இருக்கிற அந்த கார்பெட் பேட்டர்னை பார்த்தாவே அது உணர்த்துவது இது ரெட் இண்டியன் மோட்டிவ். ஸோ இமீடியட்டா நம்ம மனசுக்கு வர்றது we are thinking about ரெட் இண்டியன். திஸ் நேஷன், இந்த ஹோட்டல் கார்பெட்டா இருந்தாலும் அது நமக்கு உணர்த்தும் விஷயம் என்னன்னா, இந்த நாடு ஒரு காலத்தில் சிவப்பிந்தியர்கள் வசம் இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? தரையில போய். கார்பெட் என்பது எப்படிப்பட்டது? கார்பெட் சீலிங் கிடையாது, கார்பெட் சுவர் கிடையாது. எங்க இருக்குது? கால்ல இருக்கு. யார் நடக்கிறாங்க? ஒயிட். ஒயிட்ஸ் ஆர் வாக்கிங் ஓவர் ரெட் இண்டியன் கார்பெட். இப்போ நீங்க இந்த படத்தையும் மறந்துடுங்களேன். இந்த படத்துல இது மாதிரி ஆயிரக்கணக்கான சட்டகங்கள் இருக்கலாம், ஷார்ட்ஸ் இருக்கலாம். இந்த ஒரு ஷார்ட், ஒரே ஒரு ஷாட் தான். இந்த ஷார்ட் சொல்லும் விஷயமும் இந்த படம் சொல்லும் விஷயம் ஒண்ணுன்னு ஒத்துக்கிறீங்களா? கியூப்ரிக் சொல்ல வந்த விஷயத்த இந்த ஷார்ட்லயும் பாக்குறீங்க, இந்த என்டையர் படத்திலையும் பாக்குறீங்க. ஸோ ஒரு ஷார்ட் செய்யற வேலையை ஒரு படம் செய்யலாம், ஒரு படம் செய்யற வேலையை ஒரு ஷார்ட் செய்ய அனுமதிக்கிறாருங்க. வேற எதையும் நீங்க சீமியாட்டிக் பார்வையில பார்க்க வேணாம், இந்த ஒரு ஷார்ட். இப்ப இந்த ஷார்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஒரு கார்பெட். கார்பெட் மேல யார் நடக்கிறா? அவர்கள் நிறத்தன்மை என்ன? இந்த நாட்டின் நிறத்தன்மை என்ன? யார் மேல யார் நடக்கிறா? அதுதான் சிம்பிள். ரன். Good morning. No problem. We had none grab a bite to eat. Looked like you made it before we shut down the kitchen. Did your family have a good run? No, my son is discussing the games from the phone. Has your luggage been brought in? Right there. Oh, well, you deal with all the ground you have to cover today. I suggest you go have a quick look at your apartment and get started straight away. So, would you move the Torrance's things both of their room? Fine. I better collect the family first. Oh? இப்ப முழுசா தெரியுதா? Now stop. Now in any typical horror film, you would not have such a brilliance of whiteness. வெண்மை என்பது திகில் படங்களுக்கு ஒத்து வராத வர்ணம். இதா எந்த திகில் படத்திலையும் இது மாதிரி ஒயிட்னஸ் நீங்க பார்க்க முடியாது. இங்கதான் கியூப்ரிக்கு அடுத்த அளவில் அந்த ப்ரொடக்ஷன். இது வரைக்கும் ஹாரர் படத்தை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணீங்கடா மடையர்களா, இப்படியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இப்படியும் தயாரிக்கலாம். ப்ரொடக்ஷன் கன்வென்ஷன்ல பாருங்க, இப்போ எல்லாமே வெளிச்சம், அதீதமான வெளிச்சம். சுவர்களும் வெண்மையா இருக்கு, ஏகப்பட்ட லைட்டு, எங்கேயுமே இருட்ட பார்க்க முடியாது. எனி ஃபிலிம் has to be designed. Any creation has to be designed. Even if it's a very simple still image, you have to design it. What we imply by designing? ஒரு சாதாரண ஒரு ஸ்டில் இமேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, கேமரா மூலமாக, இல்ல ஒரு சின்ன பெயிண்டிங் பண்றீங்க, அதுக்குள்ள என்னத்த நீங்க சொல்ல விரும்புறீங்கன்றது வேற விஷயம். இட் ஹேஸ் டு பி டிசைன். அதை ஒரு வடிவமைப்புக்கு உட்படுத்த. Now in this film, what Kubrick takes care of is primarily manifold. பல தளங்களில் வடிவமைப்பை அவர் செய்கிறார். முக்கியமான தளம் என்னன்னா, எவ்வாறு வர்ணங்களை கையாண்டு, the use of color white, use of color red, use of color white against red. இந்த வெண்மையையும் சிவப்பையும் எப்பொழுது எதிர்மறையாக பயன்படுத்துகிறார் பின்னால வரும்போது நான் சொல்றேன். நல்லா இருந்தானப்பா ஆளு ஜாக்கு, நல்லா தான் குடும்பத்தோட இருந்தான், வேலை தானே தெரியும் போனா, இப்படியே போயிட்டானே, கீழே போயிட்டானே, எங்கேயோ பாதாளத்துக்கு போயிட்டானே. இப்ப இந்த பாதாளத்துக்கு போன ஜாக்கனுடைய மனம் அங்க எது வேலை செய்யுதுன்னா, இந்த அன்கான்சியஸ் மைண்ட் வந்து வேகமா தலை தூக்கிடுச்சு. அவனது சராசரி மனம் சமூக மனம். இந்த ஈகோ சூப்பர் ஈகோ என்பது சமூக மனம். இட் என்பது ஐடி என்பது அன்கான்சியஸ் மைண்ட். இந்த அன்கான்சியஸ் மைண்டுக்கு இந்த சமூக பார்வைலாம் இருக்காது, சரி தப்பெல்லாம் கிடையாது. அதனுடைய இது என்னன்னா, இந்த ரிப்ரஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும். வாட் இஸ் ரிப்ரஸ், இட் வில் எக்ஸ்பிரஸ். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த அன்கான்சியஸ் மைண்ட். எதெல்லாம் ரிப்ரஸ் பண்ணப்பட்டதோ இந்த ஜாக்னுடைய இதுல, அதெல்லாம் இஸ் எக்ஸ்பிரஸிங். கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணோம்னா, ரொம்ப அலர்ட்டா கை கட்டி கோட்டு சூட்டு போட்டுக்கினேன் நடக்கும் பொழுதும் எங்க நடை போதுன்னு அப்படியே கவனமா, ரொம்ப கவனமா இருக்கிறது தான் இந்த ஈகோவும் சூப்பர் ஈகோவும். சமூகம் சார்ந்த பார்வை, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாமா, ஃபாதரை பார்க்கலாமா, சிவராமகிருஷ்ணனை பார்க்கலாமா, எப்பவுமே கண்காணிக்கும் மனம்.
கண்காணிச்சுட்டு தான் வேலையை செய்யும். மணி சாதாரணமா அக்மல் கூட பேச மாட்டான், யோசிச்சு தான் பேசும். அக்மல் எதனா நினைச்சுப்பானோ, வாய் விட்டுட்டுமோ, அடுத்த தடவை ஜாகிரதையா இருக்கலாம். இந்த சமூக மனம் என்பது எப்பவுமே ஜாகிரதையா, ஒரு அதீதமான ஜாக்கிரதை உணர்வு. ஜாக்குக்கு அது கிடையாது, போயிடுச்சு. அந்த சமூக மனத்தினுடைய பவர் போயிடுச்சு. அதுதான் ஜாக்கினுடைய பாதாள போக்குக்கு காரணம்.